சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பை வரவேற்கிறோம். நீங்கள் எழுதின கேள்விகள் கமெண்ட்ஸாக வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கான பதில்களை தான் இந்த நிகழ்ச்சி மூலம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் ரூபா நம்ம ஒன்று வந்திருக்காங்க. வாங்க நம்ம நேரடியாக கேள்விகள் பதிலுக்கு போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திப்பது எங்களுக்கு. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறோம். நம்ம ஏற்கனவே பேசினபடி கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இந்த ப்ரோக்ராம் வழியாக கூட உங்களுக்கு அதை அனௌன்ஸ் பண்ணலாம். வருகிற நாட்களில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப், இந்த அப்பாலஜிட்டிக்ஸில் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ பேசணும். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை செய்வோம். நீங்களும் அதில் பங்கு பெறலாம். எக்ஸ்க்ளூசிவாக ஃபார் யூத்ஸ்க்காக செய்யணும் அப்படின்னு நாங்கள் பிரயாசப்படுறோம். அதை பற்றின அறிவிப்புகளை பின்னாடி கொடுக்குறோம். பிரதருடைய வீடியோஸ் எல்லாமே வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சேனல்லையும் வருது. நீங்கள் அதையும் பார்க்க முடியும், போய் பாருங்கள். இப்போ நம்ம கேள்விகள் பிரதர், என்ன இன்னைக்கு நம்ம இதில் ஆரம்பிக்கிறோம் நம்ம? ஸோ ஒன்ஸ் அகேன் பிரைஸ் லார்ட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற பாயிண்ட் என்னென்னா நாலேஜ் அண்ட் விஸ்டம், அறிவு ஞானம். ஆமாம். ஸோ இதை இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி, நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி, இது ஒரு அறிவு பெருத்த உலகம். அறிவு சார்ந்த வேலைகள் தான் இன்னைக்கு பெருமளவில் இருக்குது. அறிவுசார் சமுதாயம் அப்படிங்கிறாங்க இப்போ இதை. ஆமாம். ஸோ இங்கேருந்து வெளிநாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா இல்லாட்டி இந்த மாதிரி இடங்களில் இந்தியர்கள் நிறைய வேலை செய்கிறாங்க. குறிப்பான தொழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடி, கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாமே அறிவு சார்ந்த விஷயம் தானே. ஆமாம். எல்லாமே அறிவை யூஸ் பண்ணி அறிவினுடைய விளைவாக நடக்கிற வேலைகள் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம தானியலில் வாசிக்கிற மாதிரி கடைசி நாளில் அறிவு பெருகி போகும் அப்படிங்கிறதும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத நம்ம பார்ப்போம். அறிவும் ஞானமும் ஆல்மோஸ்ட் சேம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஒரு சரியான எக்ஸ்பிளனேஷனு பல இடங்களை பார்க்க முடியல இன்னைக்கு. ஆமாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு நாளைக்கு ஒரு 300 பேர் 400 பேர் வராங்க அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியுது. இதுதான் டேட்டா, இல்லாட்டி அதுதான் அறிவுன்னு நம்ம சொல்கிறோம், இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இந்த டேட்டா வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அறிவை வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன டீ கடையை போட்டால் ஓடுமா அப்படின்னு ஒரு டீ கடையை போட்டு அதன் மூலமாக ஒரு வருமானத்தை எடுக்கிறார். அதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அந்த நாலேஜ் தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அப்ளை பண்ணி ஒரு வேலையை செஞ்சு அது மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டுறாரு, ஒரு விளைவை செய்கிறாங்க. அதுதான் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். ஞானம்னு சொல்கிறோம். ஞானம். ஓகே. ஸோ இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஞானம், இந்த புத்தி கூர்மை, இல்லாட்டி இந்த புத்தி, இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா மனுஷங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே. ஒருவேளை மற்ற உயிரினங்கள் இல்லைன்றீங்களா? கரெக்ட். மற்ற உயிரினங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே. 0.00 போட்டு 1. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளோட பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு இருக்க புத்தி கூர்மை அதுக்கு இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம். அது வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணாராம். அது யோசிச்சு நம்மளை விரட்டி விட்டு அது வாசம் பண்ணி என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணி அது நம்மளோட நல்லா வாழ்ந்துருக்கும். ஸோ மனிதன் வீடு கட்டி வாழணும் அல்லது ஒரு குடும்பமாக இருக்கணுங்கிறது அவருடைய அறிவில் சார்ந்த ஒரு ஞானம். ஆமாம், அது வந்துச்சு அவனுக்கு. அதுலேருந்து தான் வந்தது. ஒரு 4 பேர் வந்துட்டாங்க, இனிமேல் நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வருது அவனுக்கு. ஆமாம். இதெல்லாம் ஏன் இருக்குன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது. ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, we are in the image of God. ஓகே. அதனால தான் சொல்லுவாங்க, மனுஷங்களுக்கு கிரியேட் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா, சங்கீதம் 8:5 வாசிக்கிறோம், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், தேவதூதர்களுக்கே படைக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. ஆமாம். அவங்களுக்கும் இல்லை, அவங்களுக்கு கீழே இருக்கிற அவங்களோட சைஸில் சின்னதாக இருக்கிற மனுஷங்களுக்கும் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, we have the power to cultivate, not to create. உருவாக்குற கெப்பாசிட்டியோ இல்லாட்டி சிருஷ்டிப்பின் கெப்பாசிட்டியோ நம்மளுக்கு கிடையாது.
விளைய வைக்கிற கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கு. அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மை என்று கண்டார், மனுஷங்கிட்ட ஒப்படைச்சாரு. மனுஷங்கிட்ட கொடுக்கும்போது சொன்னாரு, அதை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். அதை இன்னொரு ரீக்ரியேட் பண்ணவோ அல்லது அப்கிரேட் பண்ணவோ வைக்கல. அதை மெயின்டைன் அண்ட் யூ வாண்ட் டு வாட்ச். நம்மகிட்ட கொடுத்தது அதை பத்திரமா பார்த்துக்க சொல்லி தான் கொடுத்துருக்கிறாரு. கல்டிவேட் பண்ணி நீ பழத்தை சாப்பிடு, எல்லாம் செய். ஆனால் அதை படைக்கிற இன்னொரு மரத்தை படைக்கிற அதிகாரம் அவங்ககிட்ட இல்லை, முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மகிட்ட எதுவுமே படைப்பின் இதெல்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. கல்டிவேட் பண்ற கெப்பாசிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இன்னும் கொஞ்சம் யோசிக்கிற ஆளா இருந்தா என்ன கேட்பாங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம், அறிவாற்றலும் புத்தி கூர்மையும் இல்லாட்டி ஞானமும் மனுஷங்க கிட்டயும் இல்லாட்டி நம்மளை படைச்ச கடவுள்கிட்ட தான் இருக்கு, உயிர் இல்லாத பொருள்கிட்ட அது கிடையாது. இதுதான் வந்து காமன் சென்ஸ். ஆமா. ஒருத்தர் கேட்பாரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கே, அதுக்கு உயிர் இருக்கா? இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கு. இன்னைக்கு டிஸ்கஷன் டாப்பிக்கே இன்னைக்கு பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் பெரும் பேசு பொருளா இருக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லப்படுற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு எங்க இருந்து டேட்டா வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அது எங்க இருந்து டேட்டாவை பிரைமரியா எடுக்கும்னா இன்டர்நெட்ல இருந்து தான் எடுக்கும். இன்டர்நெட்ல இருக்க ஒரு பைட் ஆஃப் டேட்டாவும் மனுஷன் கொடுத்தது. நம்ம தான் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், நம்ம தான் கொடுத்துருக்கோம். அது ஒரு எஸ்டிமேட் சொல்றாங்க, அப்ராக்சிமேட்லி 2024 படி 147 ஜெட்டாபைட் ஆஃப் டேட்டா இன்டர்நெட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஜெட்டாபைட்னா நம்ம மெகாபைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மெகாபைட் இல்லை கிகாபைட். ஆமா, ஜிபிங்கிறது தான் எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம். 1,00,000 கோடி ஜிபி தான் ஒரு ஜெட்டாபைட். ஓகே, ஜிகாபைட்டுக்கு அப்புறம் டிகாபைட், அது மாதிரி நிறைய பைட் இருக்கு. அதில் 1,00,000 கோடி கிகாபைட் தான் ஒரு ஜெட்டாபைட். அது மாதிரி 147 ஜெட்டாபைட் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பா, ஒரு ஜெட்டாபைட் ஆஃப் டேட்டாவை நீங்க வந்து டிவிடின்னு நம்மளுக்கு முந்தி டிஸ்க் இருக்கும் இல்லையா, சிடின்னு ஃபர்ஸ்ட் இருந்தது. ஆமா, அப்புறம் டிவிடியா மாறிச்சு. அது அப்புறம் டிவிடியா மாறிச்சு. சிடி வந்து கம்மியான 700 MB பிடிக்கும், இது ஒரு 5 GB கிட்ட பிடிக்கும். 4.8 சம்திங் சொல்லுவாங்க அதுக்கு. ஆமா, 4.7 GB பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த ஒரு ஜெட்டாபைட் ஆஃப் டேட்டாவை நீங்க வந்து டிவிடியில போட்டு அதை வரிசையா ஸ்டாக் பண்ணீங்கன்னா உலகத்தை அந்த டிவிடியோடைய ஸ்டாக் வந்து 200 தடவை சுத்தி வரும். அப்பா, அவ்வளோ டேட்டாஸ் இருக்கு. அவ்வளோ டேட்டா ஒரு ஜெட்டாபைட்ல இருக்கு. ஒரு ஜெட்டாபைட்ல. ஆமா, அந்த மாதிரி இது 147 ஜெட்டாபைட் ஆஃப் டேட்டா இருக்குங்கிறாங்க. இது எல்லாமே கிரியேட் பண்ணுது மனுஷனுடைய ஞானமும் மனுஷனுடைய புத்தி கூர்மையும் தான். இவ்வளோ டேட்டாஸும் அப்லோட் பண்ணிருக்கு இன்டர்நெட்ல, மனுஷன் பண்ணது மட்டுமே. மனுஷன் பண்ணது தான். சென்சார்ல இருந்து வரும், அதெல்லாம் அதுதான் மனுஷன் இனிஷியேட் பண்ணது தான். ஆமா, இதை அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த செயற்கை நுண்ணாற்றல்னு சொல்லக்கூடிய ஏஐ டெக்னாலஜி ஒர்க் பண்ணுது. கோடிக்கணக்கான டேட்டாவை எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணி தான் அது மேத்தமெட்டிக்காக மாடல் கிரியேட் பண்ணி அது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அறிவு கூர்மையும் அறிவாற்றலும் இல்லாட்டி ஞானமும் இது எல்லாமே வந்து மனுஷன் மாதிரியும் இல்லாட்டி அதோட சுப்பீரியரான ஒரு பீயிங்கிட்ட தான் இருக்குங்கிறது நம்ம காமன் சென்ஸில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம டாபிக்ல வரோம். சயின்ஸில் வந்து பயோமிமிக்ரின்னு ஒன்று இருக்கு. ஓகே, நம்மளுக்கு தெரியும் மிமிக்ரிங்கிறது ஒரு மாதிரி இன்னொரு காப்பி பண்ணி பேசுறது, அது மாதிரி. ஆமா, அவர் மாதிரியே பேசுறது இல்லாட்டி அவர் மாதிரியே பாடி காமிக்கிறது தான் நம்ம மிமிக்ரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பயோமிமிக்ரின்னு இருக்கு. ஆமா, இதை பத்தி நம்ம ஒரு தடவை லைட்டா டச் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் நான். ஆமா, வீரெல்லாம் பேசலாம் நம்ம அதை. ஆமா, ஸோ பயோமிமிக்ரி என்னன்னா, இந்த இயற்கையிலிருந்து நம்ம அதை பார்த்து ஒரு விஷயத்த மிமிக்ரி, அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி அதை வச்சு ஒரு விஷயத்த செய்யறது இல்லாட்டி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது. இயற்கையான உயிரியல் காரியங்கள்ல இருந்து எடுத்து நாம அதை கொண்டு செய்யக்கூடியது. ஆமா. ஸோ இதில் இன்ஜினியரிங்ல என்ன சொல்லுவாங்க, பயோ இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஒரு இயற்கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அதை வச்சே இன்ஜினியரிங் பண்ணுறோம். அதுக்கு ஒரு 3-4 உதாரணங்களை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் வந்து ஏரோப்ளேனுங்கிறது நம்மளுடைய டிராவலையே வந்து மாத்திருச்சு அப்படின்னு தான் சரித்திரத்தில் ஒரு 100 வருஷம் சயின்ஸ் படித்தவங்க சொல்கிறாங்க. உலகத்தை சுருக்கிருச்சுன்றாங்க, உலகத்தை கிட்ட கொண்டு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சொல்கிறாங்க. இன்னைக்கு சொல்றாங்க குளோபல் வில்லேஜ். உலகமே ஒரு வில்லேஜ் மாதிரி தான். டெக்னாலஜி வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம். உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் இன்னும் 1 நாள் இல்லாட்டி அதிகபட்சம் 1.5 நாள் 2 நாள்ல போயிடுறாங்க, எந்த நாட்டுக்கு போனாலும். ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் கண்டுபிடிச்சது யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க.
ஆனால் ரைட் பிரதர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க? ஆமா, எதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சாங்க? ரைட் பிரதர்ஸ் டெய்லி என்ன பண்ணாங்கன்னா, பறவை எப்படி பறக்குதுன்னு பார்த்தாங்க. அந்த லிஃப்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லிஃப்ட் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சது பறவைகளை பார்த்து தான். அவங்க பேசிக்கா அந்த ஐடியாவை எடுத்து அதே மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டை செஞ்சு மொத்த ஏர்கிராஃப்ட்டுமே கண்டுபிடிச்சாங்க. இப்ப 2024-25 சொல்றேன், 24 வருஷத்துக்கு சொல்றேன், 100 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருக்க ஃபிளைட் இன்ஜினியர்ஸ், ஏர்பஸ் மாதிரி போன்ற நிறுவனங்கள்ல இருக்கிறவங்க எப்படி பறவை பறக்குது, இன்னும் எப்படி ஏர்கிராஃப்டை எஃபிஷியன்ட் ஆக்கலாம் அப்படிங்கிறத இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பறவையை கொண்டு தான் தங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அடுத்து அப்கிரேட் பண்றாங்க. இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி நாய்ஸை குறைக்கலாம், இப்படி பறக்கும்போது எப்படி ஒரு ஒரு பறவையை பார்த்து எப்படி அதே இதை பயோமிமிக் பண்ணி ஃப்ளைட்ல வர சவுண்ட் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்பஸ்ல ஒரு 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 டீமே இருக்காங்க, ஜஸ்ட் டு ஸ்டடி பேர்ட்ஸ். ஓகே, பறவைகளை படிக்கிறதுக்கு ஒரு டீம் இப்பயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, இந்த விமானம் பறக்கிறது மட்டும் இல்லை, இந்த காரோடைய முகப்பு, அப்புறம் டூ வீலர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஃபேஸ், இதையுமே நிறைய கம்பெனிஸ் மிருகங்களை கொண்டு அதை வச்சு தான் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது இந்த சிறுத்தையோட முகத்தை மாதிரியே வைக்கிறது, கருஞ்சிறுத்தை முகத்தை வைக்கிறது, சிலது புலி மாதிரி வைக்கிறது, பைக்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகே, அதை அப்படியே அதை சில ஆட்ல கூட நீங்கள் பார்க்க முடியாது, அப்படியே கொண்டு வருவாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட கார்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை பற்றி சீட்டாவை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்லாம் போட்டுனா. ஆமாம், அந்த 2 கண்ணுமே பார்த்தீங்கன்னா அந்த 2 லைட்ஸு, அது இருட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிருகம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அது சில ஆட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருட்டிலேயே அதை அப்படி வச்சுருப்பாங்க. அதை வெறும் லைட்ஸ் மட்டும் போட்டு காட்டினா ஒரு மிருகம் பார்க்குற மாதிரியே இருக்கும், நம்ம கண்ணுக்குள்ளே ஒரு கருவிழி இருக்கிற மாதிரி. அது உள்ள ஒரு சின்ன லைட் ஒன்று ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அந்த பயோமிமிக்ரிக்காக நானும் சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்கன்றதுனால. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்கணுன்னா, ஜப்பானில் புல்லட் ட்ரெயின்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம், அந்த ஃபாஸ்டஸ்ட் ஒன், பயங்கர ஸ்பீடாக போகும், 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம். இந்த ஸ்பீடு ரொம்ப ஹை ஸ்பீடில் போடும்போது ஒரு டனல்ல இருந்து வெளியே வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய பிளாஸ்டான சவுண்ட் அது கொடுக்குமா. அப்போ அதுக்கு ஒரு இன்ஜினியர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவர் நல்ல ஒரு படித்த இன்ஜினியர், ஆனால் இவரோட ஹாபி பார்த்தீங்கன்னா பேர்ட் வாட்சர். இவர் பேர்ட்ஸை போய் பார்த்துக்கிட்டே இருப்பார். இவர் என்ன பண்ணுறாரு, கிங்ஃபிஷருங்கிற பேர்டை பார்க்குறாரு. எப்படி சத்தமே இல்லாமல் இந்த பேர்டு போய் ஒரு இறைய கேட்ச் பண்ணிட்டு வருது அப்படின்னு அந்த மூக்கு அமைப்பை ஸ்டடி பண்ணுறாரு. இந்த கிங்ஃபிஷர் பேர்டோடைய மூக்கு அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், அதே மாதிரியே நம்ம ட்ரெயின் செஞ்சால் எப்படி இருக்கும், அந்த ட்ரெயினோடைய மூக்கு நல்லா ஊசியா இந்த கிங்ஃபிஷர் பேர்டு மாதிரியே செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து அதை வச்சு அதுக்கப்புறம் ட்ரெயினோட டிசைனை மாற்றினா சவுண்ட் ரொம்ப கம்மியாயிருச்சு. சவுண்ட் ரொம்ப கம்மியாயிருச்சு, ஸ்பீடு கூடிருச்சு. அது யூஸ் பண்ணுற எனர்ஜி ஆர் அந்த கன்சப்ஷன் இருக்கு இல்லையா, அது நல்ல எஃபிஷியண்டாக குறைஞ்சிருக்கு. ஓகே, இதனோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிங்ஃபிஷர் பேர்ட்ல இருந்து எடுத்தது, பறவையிலேருந்து எடுத்தது. இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சோலார் பேனல்ஸ் பார்த்துருக்கோம். வீடுகளுக்கு மேலே பல இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் சோலார் பேனல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. சோலார் பேனலுடைய ஐடியா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அதாவது செடி அந்த பச்சை கலராக இருக்க இலை வெளிச்சத்துல இருந்து எனர்ஜி எடுத்து அது அதனுடைய உள்ள இருக்க எனர்ஜி இதுக்கு யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். லைட்டை எப்படி எனர்ஜியாக மாற்றுது. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஐடியாவை வச்சு தான் சோலார் பேனலுங்கிறதே கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி இயற்கையில இருந்து தான் இந்த அறிவியல் உலகத்துக்கு முக்கால்வாசி ஞானமும் முக்கால்வாசி அறிவு கூர்மையும் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்க பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா காருடைய லோயர் ஆர்ம், இது எப்படி டிசைன், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பற்றி தான் நீங்க இப்போ பார்க்குறீங்க. இப்போ அடுத்த வீடியோ, இப்போ நீங்க பார்க்குற வீடியோ ஒரு ஹியூமன் ஆர்ம், ஒரு ஹியூமன் பீயிங்கோட கை எப்படி அசையுது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க இல்லையா இந்த லோவர் ஆர்ம், காருடைய லோயர் ஆர்ம், அதனுடைய காம்ப்ளெக்சிட்டியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோட காம்ப்ளெக்சிட்டினா அது செய்யறதுக்கு அவ்வளோ பெரிய டிசைன், அந்த காரியங்கள் அதை கேட்குறீங்க? ஆமா ஆமாம், அதுக்கு ஆர்என்டியில் ஆரம்பித்து அது கடைசியாக ஃபைனல் செக் பண்ணி எவ்வளோ இருக்குதுக்குள்ள எவ்வளோ வேலை இருக்குது, குவாலிட்டி செக்லேருந்து என்னென்னமோ நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆமாம், இப்போ நீங்கள் 2வது வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இந்த ஹியூமன் பீயிங்கோட ஒரு ஆர்ம் எப்படி மூவ் ஆகுதுண்டு, இதையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, எனக்கு இப்போ நீங்கள் கேட்டோன்னு தோன்றதை சொல்கிறேன். அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த
லோயர் ஆர்ம் செய்யறதுக்கு கார்ல ஆமா அதுக்கு ஒரு இன்ஜினியர், அதுக்கு ஒரு குவாலிட்டி செக் பண்றவர் ஒருத்தர் இருப்பாரு, ஃபைனலா ஒரு இது பண்ணுவாங்க, டெஸ்ட் டிரைவ் பண்றவர், இவ்வளவு இருக்குல்ல. ஆனா பிறந்த அன்னையில இருந்து ஒரு லோயர் ஆர்ம் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. 50-60 வருஷம் ஒர்க் பண்ணுது. 70-80 வருஷம் கணக்கா பைபிள் படி வேலை செய்யுதுல்ல. ஆமா இது நமக்கு பெருசாவே தெரியலங்கிறேன் நான். இதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. ஆனா இதுல ஒரு சின்ன வலி வந்துடுச்சுன்னா நம்ம படுற அவஸ்தை, தூங்க முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறோம்ல. இது மிஞ்சி போச்சுன்னா 5 வருஷம் கம்பல்சரி மாத்தியே ஆகணும். 10 வருஷம் ஆச்சுன்னா மாத்தணும். அது சர்வீஸ் பண்ணணும், ஒவ்வொரு சர்வீஸ்லயும் பண்ணணும், எல்லா வேலையும் இருக்கு. இது ஒரு சர்வீஸும் பண்ணாம குறைஞ்சபட்சம் 40 வருஷம் ஒரு சர்வீஸ் பண்ணாம இருக்கு. ட்ரூ இல்லையா? நம்ம ஒரு வாலிப பருவம் முடியிற வரைக்கும் இதை பத்தி நம்ம கவலைப்பட்டதே இல்லை. எவ்வளோ தண்ணி தூக்கி இருக்கிறோம், மூட்டை தூக்கி இருக்கிறோம், எவ்வளோ விஷயம் சைக்கிள் ஓட்டிருக்கோம், பைக் ஓட்டியிருக்கோம், படிக்கட்டை பிடிச்சி ஏறி இருக்கோம், இறங்கி இருக்கோம். எவ்வளோ இதை நம்ம ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கவே இல்லை லைஃப்ல. நீங்க போட்டு காட்டினோட தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் நம்ம. கரெக்ட். அந்த காம்ப்ளெக்சிட்டியும் இந்த காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்தீங்கன்னா, இந்த கையில் இருக்க காம்ப்ளெக்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது அந்த நீங்க காருடைய லோயர் ஆர்ம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது இது கம்பேர் பண்ண முடியாது. அதை என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு சொல்றேன், அதை போடும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, சவுண்டே வந்ததில்ல லைஃப்ல. இது சைலன்ஸ், ஜீரோ சைலன்ஸ் இது. ஆமா. ஸோ இப்போ இதெல்லாம் இதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுதான் ஆர்குமெண்ட் ஆஃப் இன்டலெக்ட் டிசைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் பார்த்துடலாம். இப்போ நீங்க பார்க்கறது ஒரு ஒரு ரியல் பேர்டை மிமிக் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு ரோபோ பேர்டு. அது எப்படி ஒரு ரியல் பேர்டு பறக்குமோ அதே இதை மிமிக் பண்ணி பயோமிமிக்ரி தீம்ல வச்சு இதை கிரியேட் பண்ணாங்க. இப்போ இந்த பேர்டை பார்க்கும்போது இது அதுவா வரும்னு உங்களுக்கு தோணுதா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. நமக்கு தெரியுமே, அறிவு வேணும். நீங்க சொன்ன மாதிரி காமன் சென்ஸ் வச்சு யோசிச்சோம்னாலே நம்மளுக்கு என்ன நல்லா தெரியும். இதுல என்ன நான் டிஸ்டிங்விஷ் பண்ண விரும்புறேன்னா, இந்த ரோபோ பேர்டு சாப்பிடாது, அதுவா போய் இறைய தேடாது, சாப்பிட்டா அது எனர்ஜியை உள்வாங்கி வளராது. இந்த ஒரு சின்ன ஒரு அடிபட்டுச்சுன்னா இந்த ரோபோ பேர்டு வந்து வேலை செய்யாமல் நின்றோம். ஆனா ஒரு பறவை அப்படி கிடையாது. ஒரு சின்ன அடிபடுது, ஒரு கையில ஒரு காலில் ஒரு உரசல் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். தனக்கு தானே சரி பண்ணிக்கொள்ளும், தனக்கு தனியா சரி பண்ணிக்கொள்ளும். இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் காப்பி பண்ணி செஞ்சு நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், நான் வந்து எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஞானம் தேவைப்படுறது. ஞானத்தை நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இயற்கை படைப்புல இருந்து நம்ம எடுக்கிறோம். செஞ்சுட்டு அதை ஞானமே இல்லாத ஒரு ஆளு அதுவா பை சான்ஸ்ல கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் இதை இன்னொரு அடுத்த வருஷன்ல பாக்குறேன். இப்போ எந்த ப்ராடக்டையும் செஞ்சுட்டு அது என்னதுன்னு சொல்லி அவங்க அதுல ஒரு பிராண்ட் எழுதிக்கிறாங்கல்ல. ஒரு படம் வரைஞ்சிட்டா கூட அதை கீழே நானுன்னு போடுறாங்க, அவங்க பேரை போட்டுக்கிறாங்கல்ல. சரி, அந்த ஒரு செஞ்ச ஒரு வரைஞ்ச படத்தையோ அல்லது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பையோ, இல்ல இவர் கண்டுபிடிக்கல தானா வந்ததுன்னா அவர் ஒத்துப்பாரா? எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப நான் கண்டுபிடிச்சத என்னது, நான் தான் அதுக்கு கிரியேட்டர் அப்படின்னு சொல்றதுல நம்ம எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கோம். இது வரைக்கும் ஒரு பொருள் கூட தானே உண்டாகவில்லை. கண்டுபிடிச்சவங்க அத்தனை பேர் இங்க இருக்காங்க. ஆமா, கிரியேட்டர்ஸ் எல்லாரும் இங்க இருக்காங்க. ஆனா இவங்க சொல்றாங்க இவங்க எதை பார்த்து கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கு கிரியேட்டரே கிடையாது. ஆமா, எக்ஸாக்டா சொன்னீங்க. இன்னொரு சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நான் என்ன பண்றேன், பரீட்சைக்கு போய் உட்கார்றேன். பரீட்சைக்கு போய் என் பக்கத்துல இருக்கிற ஆளு 100 மார்க் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோமே, அவனை பார்த்து காப்பி இப்பி அடிச்சு நான் ஒரு 10 மார்க் எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன், யாருமே அங்க இல்லை, காப்பி மட்டும் அதை எடுத்து அடித்தேன், 10 மார்க் வாங்கிட்டு நான் என்ன சொல்கிறேன், அதை யாருமே எழுதலை, அது தானாகவே இருந்துச்சு. ஞானம் யாருடைய ஞானத்தினாலும் அது அந்த பேப்பர்ல அங்கே வரல. அதை காப்பி பண்ணிட்டு நான் பெரிய ஞானின்னு நானே சொல்லி 10 மார்க் வாங்கினதுல நான் பெரிய ஆள்னு சொல்லிக்கிறேன். ஆனால் அது 100 மார்க் கூட அங்கே இருக்கு, அதை ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஆனால் எழுதினவரே கிடையாது. நான் வந்து காப்பி அடிச்ச ஆள், நான் மட்டும் கிரியேட்டர், எழுதினவர் கிரியேட்டர் கிடையாது, அது தானா வந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எல்லாத்துக்கும் சொல்றாங்க, சூரியனுக்கு சொல்றாங்க, சந்திரனுக்கு சொல்றாங்க, கல்லு மண் எல்லாத்துக்கும் சொல்றாங்க. ஆனா இவங்க கண்டுபிடிச்ச ஒரு குண்டு ஊசிக்கு கூட பிராண்ட் வாங்கி வச்சுப்பாங்க. நான் தான் செஞ்சேன், இது என்னது, ஒரு பொரிச்ச சிக்கனை செஞ்சுட்டு அந்த சிக்கனுக்கு நான் தான் ஆளு அப்படின்னு வேர்ல்டு வைடு என் பேரை போட்டுக்கிறோம் அதுல. கரெக்ட் இல்லைங்களா? ட்ரூ. ஆனா அந்த சிக்கன் தானா வந்துச்சு.
பொரிச்ச சிக்கனுக்கு பிராண்ட் இருக்கு ட்ரூ நீங்க சொல்றது. இல்லையா? ட்ரூ. நீங்க சொன்ன மாதிரி இந்த அடிப்படை காமன் சென்ஸே இதுல ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்கு எனக்கு கேட்டா. காமன் சென்ஸ்ல இருக்க ப்ராப்ளம் தான் இது எல்லாமே. ஓகே. அதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஒரு 4-5 எபிசோட்ஸ்ல நான் திரும்ப வலியுறுத்தி சொல்றேன் என்னன்னா, எவல்யூஷன் மாதிரி ஒரு லாஜிக்கை ஒருத்தன் நம்புனா அவனுக்கு லாஜிக்கே இருக்காது. நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற விரும்புறேன், அல்ல சொல்ல விரும்புறேன், பதிவு பண்ண விரும்புகிறேன். there is a creator, there is a creator, there is a creator. ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார். அவர் தான் கிரியேட் பண்ணார். சர்வ வல்லமை உள்ள தேவன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா எவல்யூஷன் தியரியை விட்டு வெளியே வாங்க. அது முழுக்க முழுக்க பொய். உங்க வேர்ட்ல சொன்னோம்னா அது முழுக்க முழுக்க பொய். அதை என்னென்ன விதத்துல விளக்க முடியுமோ நம்ம அறிவுக்கு உட்பட்டு ஆவியானவர் நமக்கு கொடுத்த பலத்தின் அடிப்படையில விளக்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு விளக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம வச்ச ஆர்குமெண்ட்டுக்கு பேர் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் டிசைன் சொல்லுவாங்க. காப்பி பண்ணி ஒன்று கிரியேட் பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸும் இந்த அறிவாற்றலும் தேவைப்படுற பட்சத்தில் எதை பார்த்து காப்பி அடிச்சோமோ அந்த பொருளை கிரியேட் பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸே வேணான்ட்டு காமன் சென்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை தான் இந்த எவல்யூஷன் டீச் பண்ணுது. ரொம்ப தெளிவாக ரொம்ப விளக்கமாக நம்ம இதை நீங்க விளக்கியிருக்கீங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. கடைசியா நம்ம இவங்களுக்கு என்ன சொல்லி முடிக்கிறோம்? முடிகிற நேரம் வந்துருச்சு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். அது எங்க இருக்குன்னா, நீதிமொழிகள் 2:6 இருக்கு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்புறம் இன்னொன்னு இதுக்கு பேரல் வசனம் இன்னொன்னு சொல்லணும்னா, கொலோசையர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கிறிஸ்துவ பத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்கு. உன்னானது ஒன்றும் தானாய் உண்டாகவில்லை, அவருக்குள்ளதாக அவரால் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அவருடைய ஞானத்தை பார்த்து காப்பி அடிச்சுட்டு, அதுவும் நம்ம இப்ப இல்ல 100%லாம் இல்ல, 100% அடிக்கவே முடியாது என்னைக்குமே. ஒரு சில சதவீதங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு அங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நம்ம அரகன்ஸ்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி அது மனுஷனுடைய அரகன்ஸ் தான். அது அரகன்ஸ், பெருமை. ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப புரியும்படியாகவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்த ப்ரோக்ராம் இது. ஏற்கனவே நான் சாட்சி போன எபிசோடில் சொன்ன மாதிரி ரொம்ப நாட்களாக எப்படியாவது இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு கர்த்தர் உங்களோட கூட இணைச்சாரு. நம்ம சேர்ந்து பண்ணுறது கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இன்னும் தொடர்ச்சியாக இதே மாதிரி காரியங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் மற்றும் உங்களுடையதான கேள்விகளை வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எழுதுங்க, அனுப்புங்க. தேவ துணையோடு கூட சகோதரனும் நானும் சேர்ந்து இதுக்கு பதில் சொல்ல முயற்சிக்கிறோம். வைசோ பைபிள் அப்படின்னு சொல்லி சகோதரனுடைய சேனல் இருக்கு, அதுக்கு போய் நீங்கள் பாருங்க. அதில் இது அல்லாமல் அவர் கொடுத்த வேறு சில விளக்கங்கள் காரியங்களும் அதில் இருக்கு. நீங்கள் அதையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த ஊழியங்களுக்காக சகோதரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை சந்திக்கிறோம்.